நீங்கள் இதுவரை நம்ம கார் ஒர்க் ஷாப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையா? அப்போது உடனே வீடியோக்கு உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி மேல் ஒரு மால் பட்டனை அழுத்தினால் நாங்கள் போடும் வீடியோ உங்களை வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் வந்து அந்த பவர் விண்டோ மோட்ரு இருக்குல்ல, அது வந்து ஓடல. அதை கழட்டி பார்க்குறாரு. பேட்டரியில் வச்சு செக் பண்ணார், அது ஓடல. அந்த பவர் விண்டோ ஏறி இறங்கலை. அதில் நம்ம மோட்டரில் என்ன இருக்குது அப்படின்னு கழட்டி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்டுருக்கு. கார்பன் பாம் ஆகிட்டு அந்த ப்ரெஷ் வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு. அதனால் காண்டாக்ட் ஆகலை. அதனால் அந்த மோட்ரு வேலை செய்யலை. இப்போ வந்து அந்த எடுத்துகிட்டு ஃப்ரீயாக அவங்கெல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டாரு. அந்த கார்பன் பிடிச்சிருந்தாலும் ஃப்ரீ ஆகிடுச்சு, வெளியே வந்துச்சு. இப்போ கரெக்டாக பழைய மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது கார்பனால் உள்ள அந்த ப்ரெஷ் ஸ்ட்ரக் ஆகிருந்தது. அதனால தான் உங்களுக்கு அந்த மோட்ரு காண்டாக்ட் கிடைக்காம ஓடாமல் இருந்தது. இப்போ நல்லா கரெக்டாக இருக்குது. ப்ரெஷ் நல்லா தேயில்லை, ப்ரெஷ்லாம் நல்லா இருக்குது. இது மாதிரி எதனா தேஞ்சிருந்தால் கூட ப்ரெஷ் எதனா ஸ்டக் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு அந்த பவர் விண்டோ மோட்ரு வேலை செய்யாது. அதனால் இதை நம்மளே சிம்பிளாக அந்த கட்டி பார்க்கலாம். இது வந்து சாண்ட்ரோ காருடைய பவர் விண்டோ மோட்ரு பாருங்க. பார்த்தீங்கன்னா கைட்டினது மறுபடியும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கிறாரு. பாருங்கள், ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறாரு பாருங்கள். ரெண்டு ஸ்க்ரூ தான் வருது. 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டா சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். இது மாதிரி தான் நம்ம பவர் விண்டோ மோட்ரு சிம்பிளாக கட்டி பார்க்கலாம். சிம்பிள் வேலைன்னா பண்ணிடலாம். ஷீல்டு டைப்லாம் பண்ண முடியாது. இந்த ஓப்பன் டைப் அதெல்லாம் கட்டி பார்க்குறோம். கட்டி மோட்ரு வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பர், மோட்ரு வேலை செய்யுது. ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நம்ம சிம்பிளாக வேலை செய்யலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டோர் லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஏற்றி இறங்குற லிஃப்ட்டு இது. அதுக்கெலாம் அந்த தகுடு ஓரத்தில் ஆயிலு கிரீஸ் அதெல்லாம் அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணிட்டு அதில் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க போகிறார். நீங்களே பாருங்கள் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த ரோலிங் கேபிளெல்லாம் வந்து கிரீஸ் தடவை அப்ளை பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது கிரீஸ் அந்த கேபிளில் அந்த அதாவது லிஃப்ட்டு டோர் ஏறி இறங்குற அந்த கேபிள் அது விண்டோ. அதில் மோட்டரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரூலாம் சும்மா அதே மாட்டி வச்சுருக்காரு. அதை கட்டிட்டு மோட்டர் அந்த லிஃப்ட்டில் மாட்ட போகிறாரு. அதில் 3 ஸ்க்ரூ வருது. அதை மிஸ் ஆகிட போது சொல்லிட்டு அதிலே போட்டு வச்சுருக்காரு. இப்போ இதில் மாட்டி அந்த ஸ்க்ரூ டைட் பண்ண வேண்டியதான். பாருங்கள், மோட்டர் கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 3 ஸ்க்ரூ போட்டு அவுட் சைடில் போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். ஒரு ஸ்க்ரூவாக கையில் ஏற்றிக்கிறாரு. இப்போ நம்மளுக்கு அந்த பவர் விண்டோ மோட்ரு வேலை செய்யாமல் வந்து வேலை செய்யுது. இது மாதிரி தான் ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால வேலை செய்யாமல் போகும். அதை நம்ம கைட்டு பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ரொம்ப போயிடுச்சுன்னா வேறு மாற்ற வேண்டியது தான். ஸ்க்ரூவில் டைட் பண்ணிக்கிறாரு. ஸ்டார்ட் ட்ரிப்லி வச்சு ஸ்டார்ட் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறாரு பாருங்கள். மூணுத்தையும் ஃபுல் டைட் பண்ணிக்கிறாரு. இப்போ மறுபடியும் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். மோட்டரை பேட்டரியில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு. நல்லா வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.